வணக்கங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். யூடியூப்புங்கிற இந்த கேலக்சிக்குள்ளார சவுத் இண்டியன் ரெசிபீஸுங்கிற நம்மளோட நட்சத்திரம் புதுசாக உதயமாகுது. இந்த நட்சத்திரத்துக்கு உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சவுத் இண்டியன் ரெசிபீஸ் இனிதே தொடக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு பன்னீரும் கேப்சிகமும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ராக் சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன கேப்சிகம், 200 கிராம் பன்னீர் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன தக்காளி வெங்காயம் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தயிர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். கால் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையோட தண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கர்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ்லாம் நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட கோட் ஆகணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்திக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா டக்கராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.